நீண்ட ஆயுளோடும் நல்ல சுகத்தோடும் மனம் நிறைந்த மகிழ்ச்சியோடும் எப்பொழுதும் இன்பமாய் இருக்க கடவுளை பிரார்த்திக்கொண்டு தெய்வீக களஞ்சியம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கத்தை சொல்லிக்கொண்டு இந்த பதிவினை தொடங்கலாம் வாங்க. நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போடுற பதிவுகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும், அதன் மூலம் நீங்கள் கேட்டு பயன்பெறுவீர்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, யுகாதி பண்டிகை, அதாவது தெலுங்கு வருட பிறப்பு வந்து என்றைக்கு வருது, எந்த நாளில் வருது, நம்ம வழிபடும் முறை எப்படின்றத பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். யுகாதி என்பது புத்தாண்டு தினமாக கொண்டாடப்படுகின்றது. தெலுங்கு மக்கள் வந்து மிகவும் விமர்சையாக கொண்டாடப்படக்கூடிய ஒரு பண்டிகைன்னு பார்த்திங்கன்னா யுகாதி பண்டிகை. அது அவங்களுக்கு வந்து புது வருடமாக அது தொடக்கமாக உள்ளது. இது யுகாதி என்றால், உகா என்றால் நட்சத்திரங்களின் பாதை என்றும், ஆதி என்றால் ஆரம்பம் என்றும் பொருள். இது வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் மாதத்தில் ஆரம்பம் மற்றும் இறுதியில் வரக்கூடியது. இது அமாவாசை மறுநாள் 27வது நட்சத்திர ரேவதியுடன் வருகின்றது இந்த யுகாதி பண்டிகை. இந்த யுகாதி பண்டிகை பார்த்திங்கன்னா மிகவும் விமர்சையாக தெலுங்கானா, ஆந்திரா மற்றும் கர்நாடகா மாநிலங்களில் வந்து ரொம்பவே விசேஷமாக கொண்டாடப்படுகின்றது. இந்த யுகாதி பண்டிகை பார்த்திங்கன்னா தெலுங்கு மக்கள் வந்து வசந்த காலத்தின் வருகை எனவும் புதிய வாழ்க்கை தொடக்கத்திற்கான நேரம் என்று கொண்டாடப்படுகின்றது. நேரம் பார்த்திங்கன்னா யுகாதி திதி ஆரம்பிக்கும் நேரம் பார்த்திங்கன்னா ஏப்ரல் 2024 8ஆம் தேதி அன்று இரவு 11:50 மணிக்கு தொடங்கி ஏப்ரல் 9ஆம் தேதி இரவு 8:30 மணி வரை உள்ளது. உகாதி அன்று பின்பற்ற வேண்டிய வழிமுறைகள்னு பார்த்திங்கன்னா, அன்று அதிகாலையில் எழுந்து எண்ணெய் வைத்து நீராடி விட்டு புதிய ஆடைகள் அணிந்து கொண்டு யுகாதி பண்டிகையை கொண்டாட ஆரம்பிப்பார்கள். பிறகு மாவிலை தோரணம் கட்டி புதிய ஆடைகள் உடுத்தி அரிசி மாவினால் கோலமிட்டு அன்று இல்லத்தில் பேவு பெல்லா என்று சொல்லக்கூடிய பானகம் மற்றும் பாப்பட்லு இந்த 2 வகையான உணவுகளை தயாரிக்கப்படுகின்றது. அந்த பானகத்தில் வேப்பம்பூ, மாங்காய், புளி, உப்பு, வெல்லம், மிளகாய் எல்லாவற்றையும் கலந்து பானகமாக தயாரிக்கப்படுகின்றது. இது எல்லாவற்றையுமே வாழ்க்கையோடு ஒப்பிடுகிறார்கள். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வேப்பம்பூ வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் வரும் சோதனைகளை எதிர்கொள்வது, வெல்லம் பார்த்திங்கன்னா சந்தோஷம், புளி வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் வரும் இன்னல்கள் சவால்களை எதிர்கொள்வது, மிளகாய் பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் நடக்கும் அதிசயம் மற்றும் ஆச்சரியங்களை குறிக்கின்றது. இந்த யுகாதி பண்டிகையுடைய முக்கியத்துவம் பார்த்திங்கன்னா, குடும்பம் மற்றும் நண்பர்களுடன் ஒன்றாக இருந்து எதிர்காலத்தை நம்பிக்கையுடன் ஒன்றாக சேர்ந்து செயலாற்றுவதே இதன் முக்கியத்துவம் இந்த யுகாதி பண்டிகை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு சென்று அவங்க பிரார்த்தனை செஞ்சு அன்றைக்கி நாளை வந்து ரொம்ப சந்தோஷமாகவே கொண்டாடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். உன் பல நாள் சோகத்திற்கு ஒரு முடிவு வருகிறது, உன் வாழ்வில் ஒரு மாற்றத்தை உண்டாக்கப் போகின்றது என்ற வரிகளோடு இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் புனிதவதி.